ரோமர் 8:6 சொல்கிறது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆம். இயேசு சிலுவை பாடுகளுக்குப் பிறகு தம்மை சீசர்களுக்கு வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு சமாதானம் என்றே கூறினார். பூமியில் வாழும்போதும் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. ஒருவனும் அதை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளான் என்றார். யோவான் 14:6 இயேசு சொன்னார், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் தாகம் அடையான் என்றார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆவியிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீடிய வாழ்வும் நித்திய ஜீவனும் சமாதானமான வாழ்க்கையையும் தேவன் தருகிறார். தேவன் தருவதை யாரும் தடுக்க முடியாது. தேவனே இதை நமக்கு தம்முடைய ஜீவனை தந்து கொடுத்தபடியால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.